வணக்கம். இது வழக்கு. தமிழகத்தில் உள்ள எல்லா ஆறுகளும் மணல் மாஃபியாக்களின் கையில் சிக்கி சிதைந்து வருகின்றன என்று சமூக ஆர்வலர்களின் குரல்கள் ஓங்கி ஒலிக்கின்றன. இதற்கு தாமிரபரணி ஆறும் விதி விலக்கல்ல. தமிழகத்தின் வற்றாத ஒரே ஜீவ நதியான தாமிரபரணி ஏற்கனவே கடுமையாக சிதைக்கப்பட்டு விட்டது. இந்த நிலையில் தாமிரபரணியில் மணல் கடத்தலை தடுத்து வந்த ஆசிரியர் ஒருவர் கடத்தல் கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள விவசாய கிராமம் கொங்கராயக்குறிச்சி. இங்குள்ள சர்ச் தெருவில் வசித்தவர் சாம் தேவசகாயம். 79 வயதாகும் இவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர். இந்த கொங்கராயக்குறிச்சியின் கிராம தலைவராகவும் இருந்தார். அளவான குடும்பம், அன்பான மனைவி, மகன், மகள் என அந்த வீட்டில் செல்வாக்குடனேயே வாழ்ந்து வந்தார். இந்த ஊரை ஒட்டி ஓடும் தாமிரபரணி ஆற்றில் நடந்த மணல் கொள்ளைக்கு எதிராக கிராமத்தினரை திரட்டி தொடர்ந்து போராடியும் வந்தார். நாங்க சிறுவண்ணம் தாலுகா ஆபீஸ்ல இருந்து தூத்துக்குடி கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கோட்டை வரைக்கும் போய் நாங்க போராட்டம் பண்ணி மண்ணால கூடாது நாங்க எல்லாம் இது பண்ணி வந்திருக்கோம். வாங்கி ஸ்டேட் இது வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா அவர் தலைமையில தான் எல்லாமே நடந்துச்சு. அதனால யாராலுமே மண்ணால முடியல. மண்ணளவுக்கு எத்தனை பேரும் முயற்சி பண்ணாங்க. பணம்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்க, அவர் வாங்க பண்ணிட்டாரு. ஏன்னா ஆத்திர வந்து என் பொட்ட பிள்ளைகள் போயிட்டு இருக்கு, என் ஒரு பிள்ளைகள் போயிட்டு இருக்கு. ஏன்னா இடுப்பு மேல வந்து என் பிள்ளைகள் எப்படி போவோம், நாளைக்கு மண்ணெழுத்த அப்புறம் காலாயிருமா, எப்படி அதில் போக முடியும் அப்படின்னு சொல்லி உறுதியா கேட்டாரு. இன்னைக்கு எனக்கு 78 வயசு, என் உயிர் போனா அதை பத்தி நான் கவலைப்படல, என் ரத்தம் போனாலும் கவலைப்படல. ஆனா கொங்கராஜ் ஊர்ல மண் நல்லா கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா பேசினாலும் அவர் தான். அது மாதிரி யாரும் ஸ்ட்ராங்காவும் பேச முடியாது அந்த ஊர்ல. அவ்வப்போது மணல் கொள்ளை கும்பல் பற்றி காவல்துறையினரிடம் தகவல் கொடுத்தும் வந்தார். மேலும் தாராள குணம் கொண்ட சாம் தேவசகாயம் அப்பகுதியில் எல்லோருக்கும் எந்த உதவியாக இருந்தாலும் உடனே செய்தும் வந்தார். ஆனா அவர் வந்து யாருக்கும் எந்த ஒரு துரோகம் பண்ணது கிடையாது. எந்த ஒரு ஜாதிக்காரங்க வந்தாலும் சரி அவங்கள வந்து இப்படி செய்யுங்க, ஜாதி கலவரம் வந்துடக்கூடாது, இப்படி இருங்கப்பா அப்படி இருங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதே மாதிரி யாரையுமே தம்பி சண்டை போடாதுன்னு சொல்லுவாரு. குனிஞ்ச தலை நிமிரம் பண்ணாரு. நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி இரவு 8 மணிக்கு சாம் தேவசகாயம் தன் தோட்டத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினார். அப்படி வந்து ஆள் இருக்காங்களா என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வந்துட்டு அந்த நைட்டு லேட் டைம்னு உடனே அந்த அவங்க கேட்டுட்ட ஏறும்போது அதுல ஒளிஞ்சிருந்திருக்காங்க. அதான் இங்க ஆள் யாரும் இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு 2-3 தடவை வந்திருக்காங்க. ஒரு பையன் வந்து இலை கெட்டு இருக்கான்னு பாக்க வந்தேன்னு சொல்லி வந்திருக்கான். உள்ள வேலை செய்யற ஆள் கேட்கும்போது பாலையில இலை அறுத்து வச்சிருக்காங்களான்னு பார்க்க வந்தேன்னு இருக்கான். அப்ப இங்க இலெல்லாம் வைக்க மாட்டாங்க, அங்க வைப்பாங்க, இங்க எதுக்கு வந்திருக்கான்னு இருக்கான். அந்த பையனும் இதுல சம்பந்தப்பட்ட. அப்போது அவரின் பின்னால் மறைந்து வந்த சிலர் அவரை அரிவாளால் சரமாரியாக வெட்டி சாய்த்துவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. தோட்டத்தில் நின்றுருக்காரு. தோட்டத்துல வந்து அன்னைக்கு எப்பவுமே கோழி உள்ள அடைச்சுதான் வெளியே வருவாங்க. அன்னைக்கு அங்க கோழி அடைக்க மறந்துட்டாங்க. கூட ஒரு அந்த வீட்டுல வேலை செய்யற பிள்ளை இருக்கு. அவர் கோழி அடைக்க போனான். வெளியே உள்ள போய் அடைச்சிடுவாமான்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி உள்ள வெளிச்சத்தை காட்டிட்டு பின்னாடி வெட்டியிருக்காங்க. அதுல வெட்டினது பயங்கரமான வெட்டது. அந்த வெட்டு தான் அவரை வந்து ரொம்ப பாதிச்சு. எதுவுமே சம்பந்தமா சின்ன சின்ன பசங்க செஞ்சது. ஆனா அவங்களுக்கு என்ன சாருக்கு என்ன விரோதமோ தெரியல. இது வரைக்கும் அந்த பகை அவர் கிடையாது. அவர் வந்து ஒரு பெரிய நல்ல மனுஷன். அவர் வந்து அவர் வந்து எந்த யாருக்கும் கெடுதல் பண்ண மனுஷன் கிடையாது. எறும்பு கூட மிதிக்க மாட்டார். அவர் ஒரு நல்ல மனுஷன். ஆனா அவர் வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. அது எதனாலன்னு தெரியல. படுகாயமடைந்து தரையில் விழுந்து கிடந்த சாம் தேவசகாயம் உயிருக்கு போராடியிருக்கிறார். பின் அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதற்கிடையே சாம் தேவசகாயத்தை கொல்ல முயன்ற சம்பவத்தால் கொங்கராயக்குறிச்சியில் பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது. அதே இது அவர் கொஞ்சம் நிமிர்ந்து நின்று பார்த்திருந்தாருன்னா அவர் கைக்குள்ள இவங்கெல்லாம் தூசி.
ஏன்னா அவர் வந்து வாலிப பையன் மாதிரி தான் இருப்பாரு. 80 வயசுன்னு நம்ம சொல்றோம், ஆனா அவர் வாலிப பையன் மாதிரி தான் இருப்பாரு. ஆனா இதுல பின்னணியில வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுது. ஊர்காரங்க எல்லாருக்குமே தெரியும் பின்னணியில யாரோ இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியும். ஆனா அதை வந்து கண்டுபிடிக்கணும். சாம் தேவசகாயத்தின் ஆதரவாளர்களும் உறவினர்களும் 50க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி அப்பகுதியில் உள்ள ஒரு தரப்பினரின் 5க்கும் மேற்பட்ட வீடுகளை அடித்து நொறுக்கி சூறையாடியிருக்கிறார்கள். பின் வைக்கோல் போர் மற்றும் வீடுகளுக்கு தீயும் வைத்திருக்கிறார்கள். வாகனங்களும் வீட்டு கூரைகளும் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றம் நிலவி வந்ததால் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் நெல்லையில் இருந்து கொங்கராயக்குறிச்சிக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் நிறுத்தப்பட்டன. அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டன. ஊர் தெருக்களும் சாலைகளும் வெறிச்சோடி காணப்பட்டன. சம்பவ இடத்திற்கு வந்த ஸ்ரீவைகுண்டம் காவல்துறையினர் பதற்றத்தை குறைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் சாம் தேவசகாயம் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர். தனிப்படையும் அமைக்கப்பட்டது. முதற்கட்டமாக காவல்துறையினர் அதே பகுதியைச் சேர்ந்த 8 பேர் மீது சந்தேகம் கொண்டனர். அதில் சிலர் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள தெற்கு தோழப்பன் பண்ணையில் உள்ள ஒரு வாழை தோட்டத்தில் பதுங்கி இருப்பதை கண்டுபிடித்தனர். உடனடியாக அங்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் வாழை தோட்டத்தை சுற்றி வளைத்து வாழை மரங்களுக்கிடையே பதுங்கி இருந்த 5 பேரை கைது செய்தனர். என்ன அப்படின்னா அந்த கேஸ்ல வந்து கிட்டத்தட்ட 9 பேர் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஆனா 5 பேர் மட்டும்தான் பிடிச்சிருக்காங்க. மீதி 3 பேர் இன்னும் பிடிக்கப்படல. அதுக்கு சரியான ரிசல்ட் எங்களுக்கு இன்னும் தெரியல. ஆனா இதுக்கான என்ன காரணங்கிறது எங்களுக்கு சரியாக தெரியல. என்ன அப்படின்னா ஒன்னு மணல் பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஆனா வேற எந்த காரணம் இருக்குங்கிறது எங்களுக்கு இன்னும் சரியான முறையில தெரியல. அதில் ஒருவர் கொங்கராயக்குறிச்சியைச் சேர்ந்த பாண்டியன் மகன் சாலமன் என்பது கண்டறியப்பட்டது. 18 வயதான சாலமன் மற்றும் 7 பேரும் சேர்ந்தே சாம் தேவசகாயத்தை வெட்டியதும் தெரியவந்தது. தலைமறைவாக உள்ள மற்ற 3 காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்நிலையில் பாளையங்கோட்டை அரசு ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த சாம் தேவசகாயம் சிகிச்சை பலனின்றி இறந்து போனார். இதனால் மேலும் கொங்கராயக்குறிச்சி பகுதியில் மோதலும் பதற்றமும் ஏற்பட்டது. ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஷியாம் தேவசகாயம் கிராம தலைவராக இருந்தார். அங்குள்ள தாமிரபரணி ஆற்றில் நடந்த மணல் கொள்ளைக்கு எதிராக கிராமத்தினரை திரட்டி போராடி வந்தார். மணல் கொள்ளை கும்பல் குறித்து போலீசாரிடம் தகவல் கொடுத்து வந்தார். கடத்தல் கும்பலுக்கு சிம்ம சொப்பனமாக அவர் இருந்து வந்ததால் அந்த பகுதியில் தாமிரபரணி பத்திரமாக இருந்து வந்தது. இன்று எத்தனையோ பேர் தவறுகளை தட்டி கேட்கும் துணிவற்றவர்களாக இருக்கிறோம். 78 வயதான ஆசிரியர் தேவசகாயமும் துணிவற்றவராக இருந்திருந்தால் இதற்குள் தாமிரபரணி எலும்புக்கூடாக இருந்திருக்கும். மதுரை உயர்நீதிமன்ற கிளை தாமிரபரணியில் மணல் அள்ளக்கூடாது என முன்பு அளித்திருந்த அந்த தடை உத்தரவு விரைவில் முடிவுக்கு வரவுள்ளதாக சொல்லுகிறார்கள். மணல் மாபியா கும்பலின் முதல் பலியாக ஆசிரியர் ஷியாம் தேவசகாயம் இருப்பாரோ என சந்தேகம் கொள்கிறார்கள் அப்பகுதி மக்கள். தாமிரபரணி ஆற்றில் மணல் கொள்ளையை தொடர்ந்து தடுத்து வந்த சாம் தேவசகாயத்தின் கொடூர கொலை அப்பகுதி மக்களை கோபம் கொள்ளச் செய்தது. நெல்லையில் திரண்டு மறியலில் ஈடுபட்டனர். கொங்கராயக்குறிச்சி சமூக சேவகர் ஆசிரியர்
திரு பி. தேவசேகரன் அவர்களை மணல் அள்ளக்கூடாது என்று ஒரு கோரிக்கை வைத்தனால் சமூக விரோதிகள் கொடூரமாக தாக்கி அவரை கொலை செய்துள்ளார்கள். தமிழக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி படுகொலை செய்யப்பட்ட சமூக சேவர்களுடைய குடும்பத்துக்கு நிவாரணம் வேலையும் வழங்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கொலைக்கு காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆனால் இதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய முக்கிய நபர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். சாம் தேவசகாயம் தாமிரபரணி ஆற்றில் சட்டத்திற்கு புறம்பாக மணல் கடத்துபவர்களை தடுத்ததினாலேயே இப்படி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்றனர் ஊர் மக்கள். மேலும் இந்த கொலைக்கு பின்னால் ஒரு சமூக விரோத கும்பலே இருக்கலாம் என்றும் சந்தேகப்படுகிறார்கள் உறவினர்கள். சமீபத்தில் கூட மணல் கொள்ளையர்கள் சிலர் சாம் தேவசகாயத்தை சரிகட்ட லஞ்சம் கொடுக்க முயன்றிருக்கிறார்கள். சாம் தேவசகாயமோ அவர்களை விரட்டி அடித்ததோடு மணல் அள்ளுவதையும் தடுத்திருக்கிறார். ஒரு 10 பைசா கூட ஆசைப்படல. ஏன்னா அந்த மணல் அள்ளப்பட்டால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாயம் நாசமாக போகும், குடிநீர் நீர் நாசமாக போகும். இந்த பகுதி மக்களுக்கு ஏகப்பட்ட சேதாரங்கள் வரும். நிலத்தடி தண்ணி கீழே போச்சுன்னு சொன்னா, உப்பா மாறுச்சுன்னு சொன்னா அந்த ஏரியாவே சரியா இருக்காதுன்னு ஒரு தாமிரபரணி நதி மணலை பாதுகாத்தல் ஒரு முக்கியமான தலைவர். அதன் பின்புதான் கூலிப்படை வைத்து ஈர்த்து கட்டியிருக்கிறார்கள் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். இதே ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் பிறந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் நல்லக்கண்ணு சாம் தேவசகாயத்தின் மரணம் தன்னை மிகுந்த வேதனைக்குள்ளாக்குகிறது என்கிறார். மேலும் தான் தாமிரபரணி ஆற்றில் மணல் அள்ளுவதை தடுக்க போராடியது போல் சாம் தேவசகாயமும் போராடியவர் என்கிறார் நல்லக்கண்ணு. அந்த கொடுமை எவ்வளவு தூரம் போயிருக்கேன்னு சொன்னால், அங்கே தேவசகாயம் என்ற ஒரு நண்பர் இருந்தார். எல்லோரையும் ஒத்துழைக்கக்கூடிய அவர், எல்லா மக்களுடைய பொறுப்பாக இருந்து பணியாற்றியவர். அவர் அந்த மணல் அள்ளக்கூடாது என்று இதுவரை போராடி வந்தவர். அந்த பெருமைமிக்கவர்கள் இப்போ இந்த 12ஆம் தேதி கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது அது வேதனையான விஷயம். அந்த குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடித்து உரிய தண்டனை கொடுக்க வேண்டும். அதே மணல் கொள்ளையர்கள் இன்றைக்கு மணலை கொள்ளையடிப்பது, ஆறையும் ஆற்று தண்ணியையும் மணலையும் கொள்ளையடித்து இன்றைக்கு வாழலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை பழிவாங்கக்கூடிய தன்மை இன்றைக்கு இருக்கிறது. அது ஒரு ஊழியர், ஒரு நல்ல திறமை உள்ள அந்த ஊரை காப்பாற்றிய மக்களுடைய நலன் சார்ந்த விவசாயம் மணல் கொள்ளையர்களுக்கான ஆதரவானவர்களால் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இது தவிரவும் ஆற்றில் மணல் அள்ளுவதற்கும் ஒரு வரைமுறை உள்ளது என்கிறார் நல்லக்கண்ணு. அதாவது விதிப்படி என்னன்னா, 1 மீட்டர் அளவுக்கு தான் மணல் அள்ளலாம். பகலில் 6 மணியிலிருந்து 7 மணி வரை தான், இரவு 7 மணி வரை தான் அனுமதி உண்டு. அதையெல்லாம் மீறி ராவு மூலமும் அந்த மணலை அள்ளுவார்கள். 1 மீட்டர் அளவுக்குத்தான் அள்ளது என்று வரும் பொழுது, பொக்கிலின் வைத்து வரும் பொழுது, ஒரு பொக்கிலின் ஒரு அமுக்கினால் 3 மீட்டருக்கு தண்ணீர் மணலை எடுத்துக்குவார்கள். 1 மீட்டருக்கு பதிலாக 3 மீட்டர் எடுப்பது வந்து அது கிட்டத்தட்ட 10 அடி 15 அடி 20 அடி வரை மணலை அள்ளிவிட்டார்கள். மணல் இல்லாமல் களிமண் மாத்திரம் இருந்தோ, மணல் இல்லாமல் தள்ளிவிட்டாலோ, மழை பெய்த காலத்தில் தண்ணீர் வரும் பொழுது மணல் எல்லாம் இல்லாமல் நேரடியாக வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிவிடும், நிற்காது. ஆகவே தண்ணீர், ஆற்றில் தண்ணீர் வந்தால் சுற்று வட்டாரத்துக்கு போறால் நீர்பிடிப்பு போகும். ஆகவே அந்த கரைகளிலுக்கு அங்கே இருக்கக்கூடிய இடத்தில் கூட நீர்பிடிப்பு இருக்கும், கிணறுகளில் தண்ணீர் இருக்கும். அதுதான் அந்த மணல் என்பது சாதாரணமாக நினைக்கக்கூடாது. கட்டடங்களுக்கு தேவையானாலும் கூட அது வரமுறைப்படுத்த வேண்டும். எவ்வளவு மணல் எடுக்கலாம், வண்டல் நிறைந்த ஆறுகளிலோ இதிலோ எடுக்கலாம் என்ற அனுமதி இருக்கிறது. அதை விதிப்படி எடுத்து மக்களுடைய ஒத்துழைப்போடு எடுத்து முறைப்படுத்தினால் கட்டுப்படுத்தலாம். கொள்ளையடித்தால் அது நாரே பாழாகிவிடும், ஆற்று போக்கிலே மாறிவிடும். அந்த ஆபத்து.
மணல் இருந்தால் மட்டுமே ஆற்றில் தண்ணீரை சேமிக்க முடியும். மணல் கொள்ளை இதனை கெடுத்து விடுகிறது என்கிறார் நல்லக்கண்ணு. மேலும் தாமிரபரணி ஆற்றில் மணல் கொள்ளையை தடுக்கச் சென்றவர்கள் சாம் தேவசகாயம் போல் பலர் ஏற்கனவே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறார் நல்லக்கண்ணு. ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கொல்லப்பட்டிருக்கிறார், தாசில்தார் கொல்லப்பட்டிருக்கிறார். இன்னும் அங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் மிட்டாதார்குளம் என்ற ஊரில் ஒரு இளம் பையன் டிப்ளமோ படித்த பையன் மணலை அள்ளுவதை நடுகிறவில் தடுத்ததற்காக கொல்லப்பட்டான். அவ்வளவு தெரிந்தும் கூட அரசு தலையிடவில்லை. இதெல்லாம் இப்பொழுது அதிலேயும் இப்பொழுது ஒரு 10 நாளைக்குள்ளாக இப்படி பல கொலைகள் நடந்திருக்கிறது. மணல் கொள்ளையர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டால் மட்டுமே தாமிரபரணி போன்ற ஆறுகள் அழியாமல் பாதுகாக்கப்படும் என்கிறார் அவர். கடுமையான அந்த குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். நேர்மையாக பாடுபடக்கூடிய அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வேண்டும். இந்த கொடுமைகளை எதிர்த்து போராடக்கூடிய பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும். அப்படியானால் தான் ஆறுகளை காப்பாற்ற முடியும், குடிநீருக்கு உத்தரவாதம் அளிக்க முடியும். கொங்குராயக்குறிச்சி மக்களின் விருப்பமும் இதுவாகவே இருக்கிறது. ஒரு நபர் தான் வசிக்கும் இடத்துல அதன் அருகாமையில் ஒரு டிரான்ஸ்பார்மர் வைக்கப்பட்டிருக்கிறது. அது புதிதாக நிறுவப்பட்ட டிரான்ஸ்பார்மர். அந்த டிரான்ஸ்பார்மரின் காரணமாக அவருடைய அன்றாட வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படுகிறது. ஒருவேளை அதன் காரணமாக ஆபத்து, உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையாக அவர் கருதினார் அப்படின்னா அந்த டிரான்ஸ்பார்மரை அங்கிருந்து வேற இடத்தை மாற்றுவதற்கு அவர் ஒரு மனு கொடுக்கணும். அது அருகாமையில் உள்ள எந்த மின்சார இணைப்பு அந்த வீட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, வீட்டுக்கோ அலுவலகத்திற்கோ, அந்த அலுவலகத்தில் ஒரு புகார் மனு தாக்கல் செய்யணும். அதுல அவருடைய வீட்டு முகவரியை குறிப்பிட்டு அந்த வீட்டுக்கு அருகில இந்த டிரான்ஸ்பார்மர் இருக்கிறது, அது எந்த வகையில இடையூறாகவும் சரி அவருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில இருக்குதுங்கிறத அவர் கருதுறாருங்கிற விஷயங்களை ஒரு மனுவாக கொடுக்கணும். அப்படி ஒரு மனுவாக கொடுக்கப்படும் பொழுது ஒரு களப்பணி செய்வதற்காக அந்த சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அந்த இடத்தை ஆய்வு செய்வாங்க. அவங்க ஆய்வு செய்து உண்மையிலே அந்த டிரான்ஸ்பார்மர் அந்த யார் பாதிக்கப்படுறாரோ, புகார் கொடுத்திருக்காரோ அவருக்கோ அவர் சார்ந்த அந்த கட்டிடத்துக்கோ ஆபத்து இருக்கும் பட்சத்திலேயோ இல்ல இடையூறாக இருக்கும் பட்சத்திலேயோ அந்த டிரான்ஸ்பார்மரை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கு இடம் இருக்கிறதா அப்படிங்கறத அவங்க பார்ப்பாங்க. ஒருவேளை இடம் இருந்தாலோ அப்படி ஆபத்து இருக்கிறது, இடையூறு இருக்கிறது அப்படிங்கிற சூழல்ல அந்த டிரான்ஸ்பார்மரை மாத்திடுவாங்க. அப்படி மாற்றம் செய்யாத ஒரு சூழல்ல அது தொடர்பாக அந்த பாதிக்கப்பட்ட நபர் அந்த எந்த யார்கிட்ட மனு புகார் கொடுத்தாங்களோ அவருக்கு மேலாக இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்கிட்ட அவர் புகார் மனு கொடுக்கலாம். அதற்கு மேலாக சேர்மன் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட்டை இந்த புகார் மனு குறிப்பிட்டு ஏற்கனவே கொடுத்த புகார் மனு தொடர்பான விவரங்களையும் குறிப்பிட்டு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறத அவர் குறிப்பிடலாம். ஒருவேளை அந்த சேர்மன்ட்ட கொடுத்தும் அந்த டிரான்ஸ்பார்மர் மாற்றம் செய்யப்படவில்லை, அது தொடர்பாக தக்க பதில் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல அது தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் ஒரு ரிட் மனுவாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம். அப்படிப்பட்ட ரிட் மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அந்த அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவங்களுடைய தரப்பு என்ன காரணத்தினால அந்த டிரான்ஸ்பார்மர் அந்த இடத்துல மாற்றம் செய்யப்படவில்லை, இல்லன்னா அது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அந்த டிரான்ஸ்பார்மர் அமைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் உயர்நீதிமன்றம் பரிசீலனை செஞ்சு அந்த அடிப்படையில் தீர்ப்பு வழங்கும். அதை பொறுத்த வரைக்கும் இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் 1956 அப்படிங்கிற சட்டம் தான் இதை கண்காணித்தும் பாதுகாத்தும் வருகிறது. அந்த சட்டத்தின் வாயிலாக அளவுகள் இருக்கின்றன. அதாவது ஒரு டிரான்ஸ்பார்மர் அமைப்பதாக இருந்தாலும் சரி, ஹை வோல்டேஜ் அந்த வயர் எலக்ட்ரிசிட்டி வயர் அது போகக்கூடிய அந்த உயரம், அந்த நீள அகலம் போன்ற விஷயங்கள்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு சுமார் 33,000 வோல்ட்ஸ் அந்த மின் பகிர்விற்கு சுமார் 3.7 மீட்டர் அகலத்துல கட்டடத்துல அது விலகி இருக்கணும். உயரத்தை பொறுத்த வரைக்கும் 2 மீட்டருக்கு மேலாக அது உயரத்துல அது இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த சட்டம் கூறுகிறது. அந்த அடிப்படையில அந்த டிரான்ஸ்பார்மர் அது சரியாக அமைக்கப்பட்டிருந்தால் அதை மாற்றம் செய்ய இயலாது என்று உத்தரவிட்டும், ஒருவேளை அந்த டிரான்ஸ்பார்மர் அந்த அளவுகளுக்கு உட்பட்டு அது ஒரு குறுகிய இடத்தில் அமைக்கப்பட்டிருந்தால் அதன் காரணமாக இடையூறும் ஆபத்தும் இருக்கும் பட்சத்துல உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த டிரான்ஸ்பார்மரை வேறு ஒரு நல்ல இடத்திற்கு மாற்றம் செய்ய உத்தரவிடுவது சகஜமாக இருந்து வருகிறது.